கேஷ்லிங்ன்றது எல்லாருக்கும் கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பிரேக் செய்யனா இல்லீகல் மூவா தான் அது கருதப்படும். முதலாவதா கிங் ஆர் ரூக் ஆல்ரெடி மூவ் செய்து இருந்ததுன்னா உங்களால கேஷ்லிங்க செய்ய முடியாது. மீறி பண்றீங்கன்னா தான் இல்லீகலா மாறும். ஓகேங்களா? இரண்டாவது கிங் செக்ல இருக்கும்போது அந்த செக்ல இருந்து கிங்க பாதுகாக்காத கேஷ்லிங் பண்ணலாமானா அதுவும் பண்ண முடியாது. கிங் செக்ல இருக்க கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாவது கிங் இப்ப செக்ல இல்ல, அந்த கேன்சல் பண்ணும்போது அந்த போன வழியில இருந்து செக்க மீட் பண்ணது, அதாவது ஆப்பனோட பீஸ் அந்த ஸ்கொயர் டார்கெட் பண்ணுதுன்னா அப்பயும் உங்களால அந்த வழியை கலந்து கேன்சல் பண்ண முடியாது. நான்காவது கிங்குக்கும் ரூக்குக்கும் என் பிட்வீன்ல பீசஸ் இருக்குதுன்னா, அதாவது உங்க பீஸா இருந்தாலும் சரி ஆப்பன் பீஸ் இருந்தாலும் சரி, அப்போ அதை தாண்டி உங்களால கேஷ்லிங்க மேற்கொள்ள முடியாது. இதுதான் கேஷ்லிங்கோட இல்லீகல் மூவ்ஸ்க்கான கண்டிஷன். அதாவது இதை சொல்லியிருக்க ஏதாவது விஷயத்த நீங்க பிரீச் பண்றீங்க, மீறினீங்கன்னா இல்லீகல் மூவ் உங்களை அட்டாக் செய்யும்.